கோடீஸ்வர ஜாதகம் எப்படி இருக்கும்? ஒரு சில பேர் எதுவுமே இல்லாம, ஒண்ணுமே இல்லாம, காசு பணம் இல்லாம, ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேறுவாங்க. ஒரு சில பேத்துக்கு திடீர்னு பணம் வரும். ஒரு சில பேர் தொழில்ல முன்னேறுவாங்க. அவங்க ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, அவங்க லக்னாதிபதி வலுத்திருக்குங்க. லக்னாதிபதி சனி, செவ்வாய், ராகுவோட சம்மந்தப்படாம, லக்னத்துல பாவகிரகம் இல்லாம, லக்னாதிபதி சுபகிரகங்களோட தொடர்பு ஏற்பட்டு, லக்னத்துக்கு தனாதிபதி, அதாவது 2ஆம் அதிபதி, பணத்தை கொடுக்குற 2ஆம் அதிபதி வலுத்து, அதிர்ஷ்டத்தை கொடுக்குற பாக்கிய ஸ்தானாதிபதினு சொல்லுவாங்க. 9ஆம் இடம் அதிர்ஷ்டம். அந்த அதிர்ஷ்ட ஸ்தானாதிபதி வலுத்து, 10ஆம் அதிபதி, தொழிலுக்கு உண்டான அமைப்பு 10ஆம் இடம் தான். அந்த 10ஆம் அதிபதி வலுத்து பணத்தை பெரும்பணம் சம்பாதிக்கணும்னா உங்களுக்கு லாபாதிபதி வலுத்து இருக்கணும். 11ஆம் அதிபதியும் உங்களுக்கு வலுத்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். இது எல்லாத்தையும் விட குரு நல்லா இருக்கும். அந்த ஜாதகத்துல பார்த்தோம்னா அப்படியே குரு அப்படியே பளிச்சுன்னு இருக்கும். குரு நல்லா ஸ்ட்ராங்கா வலிமையா இருப்பார். அப்பேற்பட்ட ஜாதகம் நிச்சயமா அது கோடீஸ்வர ஜாதகம்னு சொல்லலாம். அவங்க எப்படியோ வாழ்க்கையில கஷ்டப்பட்டோ போராடியோ மிகப்பெரிய ஒரு செல்வந்தரா நிச்சயமா ஒரு நாள் வந்தே தீருவாங்க.